नित्यानन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि पराशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பராசக்தி பிராட்டி தாயார் அன்னை பார்வதி, காமாட்சி, ஏலவார் குழலி, உண்ணாமுலையாள், அபீதகுசாம்பிகை, காமகோட்டி பிராட்டி, மூல பிரகிருதி, பிரம்மாண்ட யோனி, ஜகஜனனி, பரமேஸ்வரி, பூமியில் உயிரின் உயிர்ப்பு மலர்ந்திட கச்சியம்பதி ஏகி தன்னுடைய மார்புச் சூட்டினாலே தழுவக் குழைந்த நாதர் தன்னுடைய உடல் சூட்டினாலேயே இந்த உயிரின் உயிர்ப்பை முழுமையாக மலரச் செய்கின்ற ஞான மலர்ச்சியை, உயிரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற பெருஞ்செயலை, திருவிளையாடலை நிகழ்த்தியருளுகின்றாள். ஆழ்ந்து கேளுங்கள். எவ்வாறு இந்த திருவிளையாடலை பெருமாட்டி பிராட்டி தாயார் நிகழ்த்துகின்றாள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மொத்த ஆதிசைவத்தினுடைய பலனையும் நீங்கள் அடைந்து விடலாம். திருக்கைலாயத்தின் இருப்பு சத்தியங்களை, த எக்ஸிஸ்டென்ஷியல் ரியாலிட்டி ஆஃப் கைலாசா, கைலாயத்தின் மிக உயர்ந்த இருப்பு சத்தியங்களை பூலோகத்தில் நாம் எல்லோரும் அனுபவித்திட, ருசித்திட, வாழ்ந்திட, ரசித்திட, இன்புற்று இருந்திட பெருமாட்டி பரமசிவ பரம்பொருளின் உயிரின் உயிர்ப்பை பூமிக்குள் செலுத்துகின்றாள். பூமியில் அதை தானே வந்து தாங்கி நின்று பாதுகாத்து மலரச் செய்கின்றாள். இந்த மொத்த அறிவியலையும் பெருமானே தன் திருவாய் மலர்ந்து ஆகமங்களாக அருளுகின்றார். நம்முடைய உயிர்ப்பை முழுமையாக மலரச் செய்ய திருக்கைலாயத்தின் வாழ்க்கை முறை, ஏன் நல்லா புரிஞ்சுக்குங்க, திருக்கைலாயத்தின் வாழ்க்கை முறை எல்லாமே நமக்கு விதிக்கப்படுகிற கட்டுப்பாடுகள் அல்ல, அறிவியல் ரீதியாக, ஞான அறிவியல் ரீதியாக நமக்கு அளிக்கப்படுகின்ற வரங்கள். உதாரணத்துக்கு இந்த ஜடாபாரம் தாங்குதல், கொண்டை கட்டின்னு சொல்வாங்க. கொட்டை கட்டலும் கொண்டை கட்டலும், அது ஏதோ ஒரு கட்டுப்பாடு கிடையாது, மிகப்பெரிய அறிவியல் வரம். தலையிலே ஜடாபாரமாக எவ்வளவு பாரத்தை அதிகமாக சுமக்க பழகுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயிர் நிலை, உணர்வு நிலை உச்சந்தலை சகசிராரத்திலேயே நின்றிருந்து
உங்கள் குண்டலினி சக்தி மேலும் 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 மேல் நோக்கி பொங்கி எழுந்து கைலாய சக்தி மலர்ச்சியிலேயே இருப்பீர்கள். உணர்வு மேல் நோக்கி செல்ல செல்ல உயிர் சக்தி மேல் நோக்கி செல்லும், குண்டலினி மேல் நோக்கி செல்லும். மேல்நிலை சக்கரங்கள், மேல்நிலை சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை சகசிராரம் என்கின்ற சக்கரங்களிலே மேல்நிலை சக்கரங்கள் மேலும் மேலும் உயிர் பெற்று நிகழும், உயிர் பெற்று திகழும். இதுக்கான ஒரு ஞான நுட்பம், ஞான ரசவாத வாழ்வியல் நுட்பம் தான் ஜடாபாரம் தாங்கிறதுங்கய்யா. இந்த அறிவியலை நமக்கெல்லாம் விழித்துரைத்து விளக்கி உரைத்து ஜடாபாரம் வைத்துக் கொள்ளுகின்ற வரத்தை தாயார் அளித்திருக்கின்றார். பரமசிவ பரம்பொருள் அன்னைக்கு இந்த சாத்திரங்களை, ஞானத்தை விளக்கிட அன்னையார் உலகிற்கே அதை வழங்கி, சிவஞானம் கட்டுப்பாடு அல்ல, வரம். அறிவியல் வரம் சிவஞானம். சிவஞானம் நம்மீது பெருமான் விதித்த கட்டுப்பாடுகள் அல்ல, நமக்கு பெருமான் அளித்த அறிவு வரம். உடலெல்லாம் திருநீறு பூசிக்கொள்ளுதல் கட்டுப்பாடு அல்ல, பெருமான் நமக்கு அளித்த வரம். உடல் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு சக்தி மண்டலங்களை உயிர்ப்பிப்பதற்கு திருநீற்றிலே இறை சக்தியை நிறுவி அதன் மூலமாக நம் எல்லோருக்கும் நிரந்தரமாய் சிவசக்தி, பரமசிவ சக்தி உடலுக்குள் பொங்கிக் கொண்டே இருப்பதற்கு தாயார் அளித்த ஞான விபூதி திருநீர். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சைவத்தின் சரியாபாதமான ஒவ்வொரு வாழ்க்கை முறைக்கும் ஆயிரக்கணக்கான காரணங்கள் உண்டு. சரியாபாதத்தை விலக்கிவிட்டு வெறும் யோகபாதத்தை மட்டும் நான் பரப்புவேனானால் இன்டர்நேஷனலா இந்த யோகா வேணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ் என்னை சுத்தி கோடிக்கணக்கிலே சூழ்ந்திருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு யோகா மட்டும்தான் வேணும். கொஞ்சம் ஹெல்த், ஜில் ஜில், மசில் வெல் பில்ட், பிரஷிங், டச்சிங், ஃபீல் குட், லுக் குட். யோகாவை மட்டும் நாம் பேசியிருந்தேன், அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா 1000 கோடிகள், $1 trillion சம்பாரிச்சிருக்கலாம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வெறும் என்லைட்டன்மெண்ட் சயின்ஸ், ஞானபாதத்தை மட்டும், பவர் மேனிஃபெஸ்டேஷனை மட்டும் பேசியிருந்தேன்னா அது இன்னும் எத்தனை 1000 கோடிகளோ கணக்கே இல்லாமல் சம்பாதித்திருக்கலாம். இல்ல வெறும் கிரியை, பூஜை, ஹோமம், யாகம், இதை செய் இது கிடைக்கும், அதை மட்டும் பண்ணியிருந்தோம்னா அது இன்னும் எத்தனையோ 1000 கோடிகள். சரியை, பெருமான் நமக்கு அளித்த வாழ்க்கை முறை, நமக்கு அளிக்கப்பட்ட வரம், கட்டுப்பாடு அல்ல என்று உலகிற்கு புரிய வைப்பதுதான் என் முதல் கடமை. அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில எத்துணை சங்கடங்கள், எதிர்ப்புகள், நான் ஃபேஸ் பண்ற எல்லா எதிர்ப்புமே பாத்தீங்கன்னா இந்த சரியாபாதத்தை, பெருமான் அளித்த ஆதிசைவ வாழ்க்கை முறையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு நாம் பண்ற முயற்சியினாலதான் என் மேல எல்லா விதமான தாக்குதல்களும், எதிர்ப்பும், வெறுப்பும், இன்டர்னலோ எக்ஸ்டர்னலோ, சங்கத்துக்கு வெளியிலிருந்தோ சங்கத்துக்கு உள்ளிருந்தோ என் மேல தாக்கப்படுற எல்லா தாக்குதல்கள், எல்லா வெறுப்புகளுக்கும் ஒரே காரணம்,
பெருமான் அருளிய ஆதி சைவ வாழ்க்கை முறையான சரியா பாதத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இன்டெகிரிட்டியோட நேர்மையோடு பெருமானின் வாழ்க்கை முறைக்கு நான் நேர்மையோடு மெய்மையோடு இருப்பது தாங்கய்யா. தினந்தோறும் இன்டெகிரிட்டிய இன்சிஸ்ட் பண்றது, பெருமான் சொல்ற வாழ்க்கை முறைய இன்சிஸ்ட் பண்றது, அதற்கு நேர்மையோடும் மெய்மையோடும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இருக்கிறது. அங்கதான் வெளியிலிருந்தும் உள்ள இருந்தும் வெறுப்புக்கள் என் மீது உமிழ்வதற்கான காரணம். கிரியைகள், சடங்குகள் ப்ராடக்டா மாத்திரலாம், யோகம் ப்ராடக்டா மாத்திரலாம், ஞானபாதம் பவர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராடக்டா மாத்திரலாம். அது 3 மட்டும் நான் மக்களுக்கு கொடுத்தேன்னா யாருக்கும் என் மேல வெறுப்பே இருக்காது. ஆஹா, சாமி மாதிரி உண்டா? இந்து மத விரோதிகளுக்கும் இந்து மத துரோகிகளுக்கும், விரோதிகள்னா இந்து மதமே பிடிக்காது, இந்து மதத்தையே அழிக்கணும்னு நினைக்கிற விரோதிகள், இந்து மத துரோகிகள்னா இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் திருடிட்டு இந்து மதத்தினுடைய சாரத்தை உயிரோட வைக்க கூடாதுன்னு நினைக்கிறார். பழத்தை திருடி விட்டு வேரை அழிக்க நினைக்கின்ற துரோகிகள். இந்த 2 பேருக்குமே, விரோதிகளுக்கும் துரோகிகளுக்கும் என் மேல வெறுப்பு வர்றதுக்கு காரணமே இந்த ஆதி சைவத்தினுடைய மூலமான சரியாபாதமான வாழ்க்கை முறையை காம்ப்ரமைஸ் பண்ணாம மெய்மையோடு நேர்மையோடு நான் உயிரோட வச்சிருக்கிறதுக்கான என்னுடைய முயற்சி தான். திருநீறு பூசலும் ருத்ராட்சம் அணிதலும் கொட்டை கட்டலும் கொண்டை கட்டலும், இது எதுலயுமே காம்ப்ரமைஸே பண்ணாம இவைகளை நான் உயிரோடு வைத்திருப்பதற்காக எடுக்கின்ற முயற்சியினாலதான் எக்ஸ்டர்னலா இன்டர்னலா 2 கேங்குக்குமே என் மேல இன்கம்ப்ளீஷன். பவர் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் கத்துக் கொடுக்க வேண்டியதானே, ஜட வைக்கணும்னு ஏன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு? அதை தூக்கிக்கிட்டே எப்படி தெரியறது? பாக்குறவங்கெல்லாம் நம்மளையெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, நம்ம கல்ட்டு மாதிரி இருக்கிறோம். ஹே, எத்தனை தரம் சொல்றேன், நாம கல்ட் இல்லடா, கல்ச்சரடா. கொண்டை கட்டும் பழக்கம் நேற்று நான் கண்டுபிடிக்கவில்லை. பராசக்தி தாயார் பூமிக்கு வந்த அன்றில் இருந்து கொண்டை கட்டும் பழக்கமும் கொட்டை கட்டும் பழக்கமும் நமக்கு இருக்கின்றது. நேத்து வந்த லைஃப் ஸ்டைல் தாண்டா கல்ட்டு. நேற்று இன்று நாளை என்கின்ற காலமே பிறப்பதற்கு முந்தி பூமிக்கு வந்த லைஃப் ஸ்டைலடா அதிசயம். இதுவாடா கல்ட்டு, இது கல்ச்சரடா. உயிரை உயிர்ப்பித்து உடலுக்குள் கல்ச்சர் பண்ணும் பொழுதே பெருமாட்டி உருவாக்கி வைத்த கல்ச்சர்டா. கல்தோன்றி மந்தோன்றா காலத்து முந்தோன்றிய மூத்த குடி கலாச்சாரமடா ஆதி சைவம். மதுரைக்கு பக்கத்துல கீழடியில அகழ்வாராய்ச்சியில எந்த சிலையும் கிடைக்கல, அதனால அது இந்து கலாச்சாரம் இல்லைன்னு ஊர் அமைப்பே காமிகாகமத்தின் முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது. கல்தோன்றி மந்தோன்றா காலத்து முந்தோன்றிய மூத்த குடி. மாணிக்கவேல் முதலியார்னு வாழ்ந்த ஒரு பெரிய தமிழாராய்ச்சி வித்வான், தருமபுரம் ஆதீனத்தினுடைய வெளியீடான ஞானசம்பந்தம் மாத இதழிலே 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எழுதிய ஒரு திருக்குறளை பற்றிய விளக்க நூலை பற்றி ஒரு விளம்பரம் இருக்கின்றது. அந்த நூலை தேடி ஆழ்ந்து புரட்டி பார்த்தேன். அந்த காலத்திலேயே மிக தெளிவாக ஆராய்ந்து திருவள்ளுவப் பெருந்தகை குறைந்தபட்சம் 5000 ஆண்டுகளுக்கு முந்தி வாழ்ந்தவர் என்றும், தொண்டை மண்டல ஆதிசைவ வேளாளர் என்றும் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளோடு
திருக்குறள் சைவ நூல் என்பதை மிக தெளிவாக நிரூபித்திருக்கின்றார். சிவஞானமான தாயார் நமக்கு அளித்த ஆதி சைவ சரியாபாதம் வாழ்க்கை முறை நமக்கெல்லாம் அளிக்கப்பட்ட ஞான அறிவியல் வரம். சரியாபாதமான இந்த வாழ்க்கை முறை ஞான அறிவியல் வரம். நேத்து சத்சங்கத்துல சொல்லியிருந்தேன், இந்த ஆகமங்கள் பெருமான் சதாசிவ பெருமான் காஞ்சிபுரத்திற்கு வந்து காஞ்சிபுரத்திலே தாயாருக்கு அருளி செய்தார் அப்படின்றதுக்கான ஒரிஜினல் மூல சூத்திர ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை உங்களுக்கு இப்பொழுது படித்து காட்டி இந்த ரெஃபரன்ஸ் ஸ்லோக நம்பரோட சொல்றேன், ஆழ்ந்து கேளுங்கள். தமிழ் டிரான்ஸ்லேஷனை இப்ப படிக்கிறேன். இவ்விடத்தில் வந்தாரோ, இந்த காஞ்சிபுரத்தில் சதாசிவர் என்ற பெயரினாலே பிரசித்தரானாரோ, அந்த அதிகமான சாந்த குணத்தையுடைய சதாசிவ குருவை நமஸ்கரிக்கின்றேன். ஆன்மாக்கள் உய்யும் வண்ணம் சதாசிவ திருவுருவாய் அவதரித்த சதாசிவ குருவை வணங்குதல் செய்கின்றேன். அதாவது அந்த மூல ஸ்லோகத்தையும் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் இந்த சத்சங்கத்தின் சாரமா ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிடுறோம். இப்ப அந்த ரெஃபரன்ஸை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், ப்ரொஜெக்ட் பண்றேன், பார்த்துக்கோங்க. நான் சொன்ன அந்த மூல ஸ்லோகம், அதாவது பெருமானே நேரடியாக காஞ்சிபுரத்திற்கு வந்து காஞ்சிபுரத்திலேதான் அன்னை காமாட்சிக்கு இந்த ஆகமங்களை உபதேசித்து அருளினார் அப்படின்றதுக்கான மூல ஸ்லோகம் சாட்சி. இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, கன்க்ளூஷன், முடிவு என்னன்னா, பெருமான் தான், பரமசிவ பரம்பொருள்தான் நேரடியாக தாயாருக்கு, பிராட்டியாருக்கு, அன்னைக்கு இந்த ஆதிசைவ வாழ்க்கை முறையான சரியாபாதத்தை அளித்திருக்கின்றார். சரியாபாதமான ஆதிசைவ வாழ்க்கை முறை பெருமானே அருளியது. அது நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, பழத்தை மட்டும் உண்டுவிட்டு மரத்தை அழித்து விடலாம்னு நினைக்கிறோம். கூடாது. பழத்தை உண்பதில் தவறில்லை, நல்லா சாப்பிடுங்க. ஆனா மரம் தேவையில்லைன்னு நீங்க சொல்றது மிகப்பெரிய மடத்தனம். குறைந்தபட்சம் என்னை போல மொத்த மனித இனத்தின் எதிர்காலத்தை சிந்திக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற குருமார்களாவது பழம் மட்டும் போதும் மரம் வேண்டாம் என்கின்ற மூடத்தனமான கருத்தை சொல்லக்கூடாது. அது போன்ற அந்த கருத்தை சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது. பழத்தை போன்று மரமும் முக்கியம். உண்மையில் ஞான குருமார்கள், ஆச்சாரியர்கள், அவதார புருஷர்கள் மேலும் மேலும் இந்த ஞான மரத்தை உருவாக்கி வைக்க வேண்டும். பழத்தை மக்கள் பறித்து உண்டு வாழ்ந்திட அனுமதித்து இந்த ஞான மரத்தை உயிரோடு வைக்க வேண்டும். நான் கட்டுகின்ற ஒவ்வொரு ஆதீனமும், ஆசிரமமும், ஆலயமும், பாதுகா மந்திர்களும், மையங்களும், பரமசிவசேனா சாக்காகளும், ஒவ்வொரு கைலாசமுமே இந்த மரத்தை உயிரோடு வைத்திருப்பதற்கான என் முயற்சி. இதற்காகவே வாழ்வேன். இதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம்.
சரியாபாதம் ஆதி சைவத்தினுடைய வாழ்க்கை முறை. சக்தி வெளிப்பாடு செய்து மூன்றாவது கண் சக்திகளையும் மற்ற சக்திகளையும் வெளிப்படுத்தி நம் வாழ்க்கையையும் மற்றவர்கள் வாழ்க்கையையும் மேம்படுத்திக் கொள்வது எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு கொண்டை கட்டலும் கொட்டை கட்டலும் முக்கியம். ஆதிசைவ வேளாளர்களுக்கு கொண்டைகட்டி முதலியார் என்றும் கொட்டைகட்டி முதலியார் என்றும் பெயர்கள் உண்டு. 228, 29, 30 தொண்டைமண்டல ஆதீனத்து சன்னிதானங்களை சொல்லுகின்றேன். அவர்களுடைய உடனிருந்தவர்கள் தம்பிரான்கள் அவர்கள் படங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுதும் மதுரை பழைய சில தம்பிரான்கள் சன்னிதானங்கள் அவர்களுடைய படங்கள் திருவுருவச் சிலைகள் மதுரையின் ஆலயத்தின் கோபுரங்களிலே எந்தெந்த சன்னிதானத்தின் காலங்களிலே அந்தந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டனவோ அவர்களுடைய திருமேனிகள் அவர்கள் உடன் இருந்து சேவை செய்த தம்பிரான்கள் திருமேனிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது நான் வந்த முடிவுகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பழத்தை சாப்பிடுவது பொதுமக்களுக்கு வேண்டுமானால் முதல் தேவையாக இருக்கலாம். குருமார்களுக்கு மரத்தை நடுவதும் பாதுகாத்தலும் மேல்மேலும் பல்வேறு இடங்களிலும் இந்த ஞான மரத்தை ஞான ஆல மரத்தை நட்டு இந்த ஞான மாமரத்தை நட்டு ஏகாம்பரத்தை மாங்காடாக மாற்றுவது அதுதான் குருமார்களுக்கு முதல் தேவை. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் த ஆச்சாரியாஸ். அவதார புருஷர்களுக்கும் பரமாச்சாரியார்களுக்கும் குருமகா சன்னிதானங்களுக்கும் ஆன முதல் செயல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த சரியாபாதமான பெருமாட்டி தாயார் பூவுலகிற்கு கொண்டு வந்த இந்த வாழ்க்கை முறையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம வாழுகின்ற ஜீவன் முக்த சூழல் இயலை என்லைட்டன் சிவிலைசேஷனை கைலாயத்தை பூமியிலே உருவாக்கி வைப்பதுதான் நம் முதல் கடமை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கைலாய சூழலியல் இந்த கைலாஸ் சிவிலைசேஷனை பூமியில உருவாக்கி வச்சிட்டோம்னா போதும். ஆயிரக்கணக்கான குருமார்களை அது தானாகவே உருவாக்கி கொண்டிருக்கும். அந்த திருவண்ணாமலை கைலாச சூழலியல் ஞான சூழலியல் அண்ணாமலையானுடைய என்லைட்டன் சிவிலைசேஷன் ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர் திரும்ப 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 நினைக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சம் கரைந்து கண்கள் கரைந்து நான் பிறந்து வளர்ந்த போது அங்கிருந்த சூழல் ஏன் நான் இந்த வாழ்க்கை முறை இந்த சூழலை ரொம்ப முக்கியமா சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் கேட்கறது உண்டு, திருவண்ணாமலையில் இருந்த மக்களுக்கெல்லாம் என்ன போட்டி பொறாம சண்டை சச்சரவே இல்லையா? இப்போ ஆதீனத்துல நம்ம ஆதீனம் கைலாசத்துக்குள்ள இருக்கவங்களுக்குள்ளேயே நடுவில் சண்டை இல்லையா, போட்டி இல்லையா, பொறாமை இல்லையா, பாலிடிக்ஸ் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா. சிறு சிறு தகிடத்தும் சிறு சிறு இன்கம்ப்ளீஷன்ஸ் வேற, மொத்த வாழ்க்கையோட போக்கு வேற. திருவண்ணாமலையில் இருந்த மக்களுக்கு சின்ன சின்ன இன்கம்ப்ளீஷன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னு நான் சொல்லல. என்னுடைய பாட்டிக்கும் என்னுடைய தாயாருக்கும் மாமியார் மருமகள் பிணக்கு இல்லாம இருந்ததுன்னு நான் சொல்லல. ஆனா என் பாட்டியாராகட்டும் என் தாயாராகட்டும்
காமன் கோல், அந்த ஞான சூழலியலை உயிரோடு வைப்பதுன்றது வரும்பொழுது காம்ப்ரமைஸே பண்ணிக்கிட்டது இல்ல. ஒரு ஆன்மீக விரதமோ சடங்கோ அல்லது ஆலயத்தின் சேவையோ இது வரும்பொழுது ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு அதை செஞ்சு முடிக்கிறத நான் பார்க்கும்போது, என்னடா இதுகளுக்குள்ள வர்ற சண்டைய நம்பப்படாதுன்னு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரெண்டு பொம்பளைங்களுக்கு நடுவுல வர்ற சண்டைய நம்பினா நாம வீணா போயிருவோம்டா, நம்ம லூஸ் ஆயிருவோம்டா அப்படின்னு அப்பத்தான் எனக்கு புரிஞ்சுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சின்ன சின்ன இன்கம்ப்ளீஷன்ஸ், அவ என்ன பார்த்து சிரிக்கல, நான் சொன்னதை செய்யல, நான் அவ்வளவு வேலை செஞ்சேன், எனக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, எனக்கு என்னைய சந்தேகப்பட்டாங்க, இது எல்லாமே சிறு சிறு கரைந்து போகக்கூடிய, காணாமல் போகக்கூடிய, கண்டுகொள்ளக்கூடாத விஷயங்கள். மொத்த போக்கு சமூக சூழல் இயலை நிர்ணயிக்கின்றது. என்ன வேணா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சச்சரவெல்லாம் இருந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் என் தாயார் அவங்களுடைய மாமியாரை விட்டு கொடுக்கல, மாமியாரும் மருமகளை விட்டு கொடுக்கல, ஒன்னாத்தான் வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் பணிவோடு இருந்தாங்க. என் தாயார் எந்த அளவுக்கு நல்ல மருமகளாக இருந்தாலோ அந்த அளவுக்கு என் தாயாருக்கு மருமகள்கள் கிடைப்பது சாத்தியமே இல்லை. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள அந்த ஞான சூழல் இயல் என்கின்ற பொது காரணத்திற்குள் பங்கத்தை விளைத்து விட்டார்கள் படுபாவிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பவர் மேனிஃபெஸ்டேஷன் லைஃப் ஸ்டைலா இருந்து இன்னைக்கு அது லைஃப் ஸ்டைலா இல்லாம போனதுக்கு காரணம் வெறும் இனிஷியேஷன் இல்லாம போனது மட்டும், தீட்சை இல்லாமல் போனது மட்டுமல்ல, நீங்கள் சாதாரணமானவை என்று நினைத்துக் கொள்ளுகின்ற கொண்டை கட்டி பழக்கங்கள் எல்லாம் அழிந்து போனது. ஐயா, இது சாதாரண பழக்கம்னா ஒரு ஜாதிக்கான பெயராகவே கொண்டை கட்டி முதலியார் கொட்டை கட்டி முதலியார்னு வைப்பாங்களா? இதெல்லாம் சாதாரணமான பழக்கம் இல்லைங்கய்யா. ஜடை வச்சா பேன் வருதுன்னா வேப்பெண்ணை தடவி சரி பண்ணுங்க. ஜடை வைக்கிறத நிறுத்தாதீங்க. கொட்டை கட்டினா பாக்குறவன் ஒரு மாதிரி பாக்குறான்னா அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. கட்டுறத நிறுத்தாதீங்க. கொண்டை கட்டலும் கொட்டை கட்டலும் இனத்தின் அடையாளமான பெயருக்குள்ளேயே சொருகி வைக்கப்பட்டிருக்கின்றது. கொண்டை கட்டி முதலியார் கொட்டை கட்டி முதலியார்னு. அப்படின்னா இந்த சரியா பாதமான வாழ்க்கை முறை எந்த அளவிற்கு முக்கியமானது? ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சரியாபாதம் கிரியாபாதம் இரண்டையும், ஆதிசைவ வேளாளர்கள் யோகபாதம் ஞானபாதம் இரண்டையும் தங்கள் பொறுப்பிலே எடுத்துக்கொண்டு உலகத்திற்கு பரப்புவதற்கான செயல்களிலே ஈடுபட்டார்கள். ஸ்பெஷல் பொறுப்பு, சிறப்பு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு, இப்போ ஆதிசைவ வேளாளர்கள் சரியையும் கிரியையும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் யோகத்தையும் ஞானத்தையும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. எப்படி வேதங்களை 4 பிராமண கோத்திரங்கள் உட்பிரிவுகள் தங்களுக்குள் சிறப்பு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு உயிரோடு வைத்து உலகத்திற்கு பரப்பினார்களோ அதுபோல ஆகமங்களை ஆதிசைவ சிவாச்சாரியார்களும் வேளாளர்களும் ஆதிசைவ வேளாளர்களும் தங்களுக்குள் சிறப்பு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு உலகத்திற்கெல்லாம் பரப்பினார்கள். இவர்கள் இருவருமே ஒரே இனம், 2 உட்பிரிவுகள். ஒரு காலத்திலே ஆதிசைவ வேளாளர்களுக்கும் ஆதிசைவ சிவாச்சாரியார்களுக்கும் இடையிலே திருமண உறவே இருந்திருக்கின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் ஆதிசைவ சிவாச்சாரியார் பிறப்பாலே. அவர் திருமணம் செய்து கொண்ட பெண் திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியார் ஆதிசைவ வேளாளரான முதலியார் இனத்தைச் சேர்ந்தவர். அதனால இருவருக்கும் 2 கோத்திரங்கள் உட்பிரிவுகளாகத்தான் இருந்தார்களே தவிர தனித்தனியான 2 ஜாதிகளாக இல்லை.
ஆரம்ப காலத்திலே இருவரும் திருமண உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஜாதியின் இரண்டு பிரிவாகத்தான் இருந்திருக்கின்றார், உட்பிரிவாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். பிற்காலத்திலே எப்படி மாறியதோ எனக்கு தெரியாது, ஆனால் ஆரம்பத்திலே இப்படித்தான் இருந்திருக்கின்றது. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாச்சியாரை காந்தர்வ விவாகம் செய்து கொள்ளவில்லை, பொதுவெளியிலே எல்லோரும் அறிந்து ஊரறிய உலகறிய பெற்றோர் சம்மதத்தோடு பெரியோர்கள் எல்லாம் இருந்து செய்து வைக்கின்றார்கள். திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் ஆன திருமணம். சங்கிலி நாச்சியார் ஆதிசைவ வேளாளர், தொண்டை மண்டல ஆதிசைவ வேளாளர் குலத்திலே முதலியார் பெயரோடு இருக்கின்ற, டைட்டிலோடு இருக்கின்ற குடும்பத்திலே பிறந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவாச்சாரியார். இன்னும் பல்வேறு விதமான சாட்சியங்கள், ரெஃபரன்சஸை எடுக்க முடியும். இவர்கள் இருவருமே ஆகமங்களை பரப்புகின்ற பணியை தங்களுடைய வாழ்க்கை முறையாக எடுத்துக்கொண்டார்கள். இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட இடைவெளி ஆதிசைவ வாழ்க்கை முறை அழிந்ததற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்று நான் கருதுகின்றேன். ஆதிசைவம் சார்ந்த நூல்களையும் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இந்த ஆதிசைவம் எவ்வாறு தழைத்து ஓங்கி வளர்ந்து இருக்கின்றது, ஏன் இந்த மிகப்பெரிய வீழ்ச்சி நிகழ்ந்தது என்று நான் ஆராயும் பொழுது நான் அறிந்த சில செய்திகளை வைத்து நான் எடுத்த முடிவுகள், கன்க்ளூஷன்ஸ் ஐ அரைவ்ட். எனக்கு புரிந்த புரிவின் சாரம் இதுதான். இந்த இருவரும் ஆதிசைவ வேளாளர்களும் ஆதிசைவ சிவாச்சாரியார்களும் பல்வேறு காரணங்களுக்காக இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய பொறுப்புகளின் சிறு சிறு பிணக்குகளின் காரணமாக தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றாமல் போனதும், இவர்கள் இருவருக்கும் இடையிலே சதி செய்து பிளவை ஏற்படுத்தியதும், இந்த 2 பிரிவுகளுக்கும் இடையிலே திருமண உறவுகளை உடைத்து அவர்கள் இருவருடைய கொள்கை நோக்கங்கள் இவைகளை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றாமல் அகங்கார பிணக்குகளை, நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற பிணக்குகளை எல்லாம் ஏற்படுத்தி அதன் காரணமாக மொத்த குறிக்கோளையுமே மறந்துவிட்ட, மறக்கடிக்கச் செய்யப்பட்ட சமூக தாக்குதல் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். சரியா பாதத்தையும் கிரியா பாதத்தையும் ஆதிசைவ சிவாச்சாரியார்களும், ஞானபாதத்தையும் யோகபாதத்தையும் ஆதிசைவ வேளாளர்களும் தங்கள் பொறுப்பை மறவாது முன்னெடுத்துச் சென்றிருந்தால் ஆதிசைவத்திற்கு இந்த அளவுக்கு இழுக்கு வந்திருக்காது. ஆதிசைவத்தை உயிரோடு வைத்திருப்பதற்கான குருமகா சன்னிதானங்களையும் ருத்ரகன்னிகைகளையும் அளிக்க வேண்டிய பொறுப்பு ஆதிசைவ வேளாளர்கள் குடும்பத்திற்கு உண்டு. ஆதிசைவ வேளாளர்கள் குடும்பங்களிலே ஒரு ஆணையாவது சன்னிதானமாக மாற்றுவதற்கு சந்நியாச பயிற்சிக்கும், ஒரு பெண்ணையாவது ஆலயத்தை நிர்வகிக்கும் ருத்ரகன்னிகைகள் பயிற்சிக்கும் அனுப்ப வேண்டியது ஆதிசைவ வேளாளர்கள் குடும்பத்தின் பொறுப்பு. சமூக பொறுப்புன்னு நம்ம எல்லாருக்கும் சிலது இருக்குங்கய்யா. தனிமனித பொறுப்பு, தன் குடும்பத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு, சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்பு. எப்படி ஆதிசைவ சிவாச்சாரியார்களில் ஆலயத்தை பூஜைகளை முறையாக நடத்தி பட்டம் என்று சொல்வார்கள், முறையான எல்லாவிதமான தீட்சைகளும் பெற்று ஆலயத்தினுடைய தலைமை சிவாச்சாரியாராக இருந்து, குருவாக இருந்து ஆலயத்தை நடத்தக்கூடிய பட்டம், இளவரசு பட்டம் என்கின்ற பொறுப்புகளை தாங்கக்கூடிய சிவாச்சாரியார்களை உருவாக்குவதற்கு குடும்பத்திலிருந்து குழந்தைகளை அளிக்க வேண்டுமோ, ஆதிசைவ குலத்து பெண்மணிகள் ஆலயங்களின் நிர்வாகம் மற்றும் நடைமுறைகளில்
ஈடுபாடு செலுத்த வேண்டுமோ அதே போல ஆதிசைவ வேளாளர்கள் குலத்தவர்களும் சன்னிதானங்களாக எதிர்காலத்தில் பட்டத்தில் அமர்ந்து ஆதீனங்களை நிகழ்த்துவதற்கு தங்கள் இனத்து குழந்தைகளை, ஆண்களை தம்பிரான்கள் பயிற்சிக்கும், பெண்களை ருத்ரகன்னிகைகள் பயிற்சிக்கும் அனுப்ப வேண்டியது சமூக கடமை. சமூக கடமையை மறக்கும் பொழுது நாம் இந்த உயிரோடு வைக்க வேண்டிய ஞான ஆல மரத்தை மறந்து விடுகின்றோம். ஞான ஆல மரம், இந்த ஞான ஏகாம்பரம், ஞான அம்பரமும் ஞான ஆலமரமும் உயிரோடு வைக்கப்பட்டால் மட்டும்தான் திருக்கையிலாய வாழ்க்கை முறை, இந்த ஞான சூழலியல் உயிரோடு வைக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த ஞான பழங்கள் பழுத்து கொண்டே இருக்கும். பவர் மேனிஃபெஸ்டேஷன், சக்தி வெளிப்பாடுங்கிறது இந்த ஆதி சைவம்ங்கிற ஞான ஆலமரத்திலே, ஞான மாமரத்திலே பழுத்த பழம். அதை ருசிப்பது முக்கியம். ஆனால் அந்த ஞான ஆலமரத்தின் வேர் இந்த சரியாபாதம் வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையையும் அந்த சூழலியலையும் உயிரோடு வைப்பது அதைவிட முக்கியம். ஆலயங்களை நடத்துவதும் ஆதீனங்களை நடத்துவதும் இந்த ஞானபாதத்தை, யோகபாதத்தை, கிரியாபாதத்தை, சரியாபாதத்தை அறிவு தெளிவோடு மக்களுக்கு புரிய வைப்பதும், இதை வாழ்க்கை முறையாக மாற்றுவதும் நம்முடைய உயிர் கடமை, உயிர் பொறுப்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிராட்டியார் தாயார் பராசக்தி காஞ்சிபுரம் ஏகி உருவாக்கி வைத்த காஞ்சி சர்வஞ பீடம் எனும் கைலாய சூழலியல் மீண்டும் மலர வைக்க வேண்டியதுதான் என் முதற்கடமை. என் முதற் குறிக்கோள். அதே மாதிரி திருவண்ணாமலையிலே தாயார் உருவாக்கி வைத்த அருணாச்சல சர்வஞ பீடம் எனும் கைலாய வாழ்வியல் சூழல், என்லைட்டன் சிவிலைசேஷன் ஆஃப் கைலாசா, அதை மலர வைப்பதுதான் என் முதல் கடமை. இதுபோன்று ஒவ்வொரு இடத்திலும் எவ்வாறு மதுரையிலே அன்னை மீனாட்சி மலர வைத்து சுந்தரேசப் பெருமானே தலைமை ஏற்று நடத்தி மீனாட்சி சுந்தரேசராய் இருந்து மலரச் செய்த திருக்கையிலாய ஞானச் சூழல் வாழ்க்கை முறை ஷியாமளா பீட சர்வஞ பீடம் எனும் பெயராலே சுந்தரேசரும் மீனாட்சியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இருந்து உருவாக்கி வைத்த ஞானச் சூழலியல், அதை மீண்டும் மலரச் செய்வதே என் வாழ்வின் உயிர் நோக்கம். அதை மலர வைத்து விட்டேனானால் அதில் வருகின்ற பழங்களை கோடிக்கணக்கான மக்கள் ரசித்து ருசித்து இன்புற்று இருக்க என்றென்றும் சிவஞானம் உலகமெல்லாம் பரவ, பரம சிவஞானம் உலகமெல்லாம் பரவ. திருவண்ணாமலையில இந்த திருக்கையிலாய ஞானச் சூழலை, ஜீவன் முக்த ஞானச் சூழலை உயிரோடு வைத்திருந்த அந்த ஒவ்வொரு நபர்கள், சொன்ன ஒரு குறைந்தபட்சம் 50 பேராவது அந்த உயர்ந்த நிலையிலே, சில 1000 பேராவது அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருந்த
மொத்த ஊருமே அந்த நோக்கத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கும். சில ஆயிரம் பேராவது இன்டென்ஸா தலைமை பொறுப்பெடுத்ததை நடத்துவார்கள். சில 100 பேர் பழுத்த பழமாக, பரமசிவன் ஞானத்திலே பழுத்த பழமாக இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய தியாகம், கோவில் பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக வெளியூருக்கு வேலைக்கு கூட செல்ல மாட்டார்கள். வறுமையில் இருந்தாலும் திருவண்ணாமலையிலேயே இருந்து கோயில் பொறுப்பை நடத்துவார்களே தவிர வேறு வேலைக்கு செல்ல மாட்டார்கள். என்ன தியாகம்! ஒவ்வொரு சாதாரண நடுத்தர மக்கள், நடுத்தர குடும்பத்தில் கூட அண்ணாமலையான் அவர்கள் வாழ்க்கையின் பொறுப்பு. ஐயோ, எப்படியாவது அந்த திருவண்ணாமலை மீண்டும் உயிர்ப்பித்து விடாதா, உயிரோடு வந்து விடாதா? பாண்டுரங்கனாரும் கனகம்மாளும், இசக்கி சுவாமிகளும் குப்பம்மாளும், ரகுபதி யோகியும், நாராயண சுவாமி தாத்தாவும், 2 நாராயண சுவாமி தாத்தா இருந்தாங்க. ஒருத்தர் திருமஞ்சன கோபுரத்துக்கு உள்பக்கமாக தெற்கு கட்டை கோபுரத்திலே அமர்ந்திருப்பார், அவர் மௌன சுவாமி. இன்னொரு நாராயண சுவாமி தாத்தா திருமஞ்சன கோபுரத்துக்கு வெளியிலே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும், சற்று தள்ளி அந்த விநாயகர் கோயிலே உட்கார்ந்திருப்பார். அவர் இந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ற, ஞானாஞ்சனம் செய்து கண்ணாடியில பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ற. இப்ப நீங்கெல்லாம் பண்றீங்க, இந்த கிருஷ்ண சிலையில் ஞானாஞ்சனம் தடவி பவர் மேனிஃபெஸ்டேஷன், இதெல்லாம் உயிரோடு வைத்திருந்து எனக்கு கொடுத்த குருநாதர், ஞான குருநாதர். சும்மா ஹை டெஃபினேஷன் டிவி மாதிரி காட்டுவாரு. நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா நிலை அரசு அதிகாரிகள், காவல் நிலையத்து அதிகாரிகளும் அவர் முன்னாடி லைனா கைய கட்டி உட்கார்ந்துருப்பாங்க. சாமி, அந்த ஊர்ல ஜமீன் வீட்டுல தங்க நகையெல்லாம் திருடு போயிருச்சு சாமி, திருடன் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, நாங்க தேடிட்டு இருக்கிறோம். அவர் நல்ல மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர் நாராயண சுவாமி தாத்தா. டேய் வெத்தலை கொண்டாடா, நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன், உடனே ஓடணும் வெத்தலை வாங்கிட்டு வர்றதுக்கு. டேய் வெள்ளை வெத்தலையா வாங்கிட்டு வாடா, மெல்றதுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா மைபோட் ஞானாஞ்சனம் போட்டு பார்த்து அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து முடித்தவுடன் அந்த வெத்தலைய மென்னு தின்றுவார். அவருடைய வடிவத்தை பாருங்கள், ரொம்ப எளிமையான சாதாரண ஒரு கிராமத்து நபர் மாதிரி இருப்பார். சைவ வேளாளர் குலத்திலே பிறந்தவர், ஆகமம் உடையார் என்று சொல்லுகின்ற உட்பிரிவை சார்ந்தவர். இன்னும் பெரிய பார்க்கறதுக்கு எந்த விதமான பந்தாவும் இருக்காது, ரொம்ப சாதாரணமான மனிதர். அந்த மாதிரிதான் தெரிவார். ஆகமம் உடையார் அப்படின்னு சொல்கிற உட்பிரிவு அகமுடைய வேளாளர்னு சொல்லுவாங்க. ஆகமம் உடையார் தான் அகமுடையார்னு மாறியது. இந்த சக்தி வெளிப்பாட்டிலே மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைந்திருந்தவர். நான் உடனே வெத்தலை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னா, சின்ன ஒரு வெள்ளி டப்பியிலே ஞானாஞ்சனம் பண்ணி வச்சிருப்பாரு. மிகுந்த நேர்மையான சைவ வாழ்க்கை முறையை வாழ்ந்தவர். யாராவது புலால் உணவை உண்டுவிட்டு வந்தா, வயிற்றுல பணம் இருக்கு, அது வெளியில போனப்புறம் திரும்ப வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அதாவது மனிதன் செத்தா சுடுகாட்டுல புதைக்கிறோம், மிருகங்கள் செத்தா வயிற்றுல புதைக்கிறீங்களேப்பா, இதெல்லாம் சரியான வாழ்க்கையா? பிணம் வயிற்றுல புதைக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை முறையை ரொம்ப முக்கியமாக உலகத்திற்கு பரப்புவார். யாராவது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பார்த்த உடனே சொல்லிடுவார், ஏய் வயிற்றுல பணம் இருக்கு, போயிட்டு 2 நாள் கழிச்சு வா, 1 வாரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். காவல் நிலையத்தில் திருவண்ணாமலையில் மட்டும் இருந்தில்ல, சென்னையில் இருந்தெல்லாம் உயரதிகாரிகள் வந்து
வரிசையில் அமர்ந்திருப்பார்கள். அந்த வெள்ளை வெத்தலையை எடுத்து அந்த ஞானாஞ்சனத்தை வழிச்சு அது ஒரு ஸ்டைலா வழிப்பாரு. சாமி பண்ற ஸ்டைல் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து டைரக்டா வந்தது. வழிச்சிட்டு பாத்துக்கோ, அவர் பார்க்க மாட்டாரு, சும்மா அந்த அதிகாரிகிட்ட காட்டுவார். டிவி மாதிரி அப்படியே தெரியும், ஹை டெஃபினிஷன் டிவி மாதிரி. சாமி மேல காட்டுங்க செத்த அப்படிம்பாங்க. அப்படின்னா எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாத்துக்கிறதுக்கு. லாங் ஷாட், க்ளோஸ் அப், எதுல வேணா காட்டுவாரு. திருட முகத்தை கண்டுபிடிக்க க்ளோஸ் அப்ல காட்டுவாரு, அந்த இடத்த பாத்துக்கிறதுக்கு லாங் ஷாட்ல காட்டுவாரு. அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதே மாதிரி அந்த வெத்தலையில காட்டுவாரு. இந்த போலீஸ்கார பார்த்துட்டேன் சாமி, சரி போ அப்படின்ட்டு வெத்தலையை மடைச்சி வாயில போட்டு மென்றுவாரு. இவர்கள் ஒவ்வொருவரும், சத்தியமா சொல்றேன், நான் பொய் சொல்லலைங்க, இப்ப நான் சொன்னது அத்தனையும் சத்தியம். திருவண்ணாமலை காலபைரவர் சாட்சி. நான் இப்ப சொன்ன எல்லாத்துக்கும் திருவண்ணாமலை காலபைரவர் சாட்சி. ஐயனே, இந்த ஞானத்தை எல்லாம் என்னை ருசிக்க வைத்தாயே, இந்த எல்லா அறிவியலும் ஞானமும் மீண்டும் அந்த மண்ணிலே மலர்ந்திட வேண்டும் அப்பா காலபைரவா. இந்த ஞான கைலாய மண்டலத்தை காப்பதற்காகத்தான் காலபைரவர் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இருக்கின்றார். கட்டாயம் அதை காப்பாற்றி விடுவார், மீண்டும் மலரச் செய்து விடுவார், விடமாட்டார். இந்த ஞான கைலாய மண்டலம், இந்த கைலாய ஞான மண்டலம் உயிரோடு இருப்பதற்காகத்தான் இன்னமும் இந்த பூமியே உயிரோடு இருக்கின்றது. வாழையடி வாழையனே வந்த இந்த ஞான மண்டலம் உயிரோடு இருக்கட்டும் பெருமானே. என்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா. ஒரு பக்கம் வேதாந்தத்திலே பழுத்த ஞான பரம்பரை, ரமண மகர்ஷியோட பரம்பரை. இன்னொரு பக்கம் சித்தராக அவதூதராக இருந்து அவருடைய பரம்பரை, சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரம்பரை. ஒரு பக்கம் பக்தியிலே பழுத்த ஞானப்பழமான ராம்சுரத்குமாருடைய பரம்பரை, அவருடைய ஞானச் சூழல் மண்டலம், அந்த அவருடைய டிசைபிள்ஸ், அவங்க எனர்ஜி ஃபீல்டு. இன்னொரு பக்கம் இந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன், சக்தி விளையாட்டுகளிலே மலர்ந்து கிடந்த நாராயண சுவாமி, இவருடைய மண்டலம். இன்னொன்னு மௌனத்திலேயே அமர்ந்திருந்து சாநித்திய மாத்திரத்தலாலேயே மக்களுக்கு நிராகார சம்யமம் மற்றும் பல்வேறு விதமான ஞான அறிவியலை தந்த மௌனசுவாமி. திண்ணையிலேயே அமர்ந்திருந்து எப்போதும் சகஜ சமாதி நிலையிலே அமர்ந்திருந்த திண்ணை சுவாமிகள். சுத்தாத்வைதத்தை, எளிமையான சைவ சித்தாந்த வாழ்க்கை முறையை, ஆதிசைவ வாழ்க்கை முறையை நல்ல கிரகஸ்தராக தான் வாழ்ந்து தன்னை சுற்றி இருக்கும் அத்துணை பேருக்கும் தன்னுடைய இடைவிடாத உழைப்பினாலே சொல்லிக்கொண்டே இருந்த பாண்டுரங்கனார் எளிய தமிழிலே ரமண மகர்ஷியின் அக்ஷரமண மாலைக்கு தமிழாலே உரை எழுதி தன்னை நாடி வந்த அன்பர்களுக்கெல்லாம் எளிமையாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த கனகம்மாள் சகஜ சமாதியில் எப்போதும் இருந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் அண்ணாமலையானை கிரிவலம் செய்வதையே ஞான சாதனையாக, பரிகாரமாக, பிராயச்சித்தமாக, தேடுதலாக, எல்லாமாகவும் அந்த ஒன்றையே சர்வரோக நிவாரணி மருந்தாக அளித்து அண்ணாமலைக்கே மனிதர்களால் மாலையிட்ட, நரமாலையிட்ட இசக்கி சுவாமிகள் அவருடைய அடிமையாக இருந்து, தாசியாக இருந்து, அவருக்கு சேவை செய்தே அவரை நல்லபடியாக பார்த்து கொண்டு
அவர் உலகம் எல்லாவற்றிற்கும் கிடைப்பதற்கு என்னென்ன விதமான பக்குவ சேவைகளை செய்து அவரை தாங்க வேண்டுமோ அவருடைய திருவடியாக இருந்து சேவை செய்த குப்பம்மாள் விபுதானந்தபுரி யோகத்தின் சகல வித்தைகளையும் காட்டி மக்களுக்கெல்லாம் யோக வித்யின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளித்த யோகி யோகானந்தபுரி அவருடைய சீடர்குழாம். எத்துணை பேருடைய ஒட்டுமொத்த சொல்லாமல் விட்ட மகான்கள் எல்லாம் ஞானிகள் எல்லாம் என்னை மன்னித்து விடுங்கள், நான் எல்லோரையும் சொல்லி முடித்து விடவில்லை. எத்துணை பேர் எங்கே சென்றீர்கள்? தயவு செய்து மீண்டும் வந்து விடுங்கள். நீங்களெல்லாம் மீண்டும் மலர்ந்து இந்த ஞானச் சூழலை மீண்டும் மலர வைப்பதற்காகத்தான் இந்த குருகுலங்களை உருவாக்குகின்றேன், வந்து விடுங்கள். நான் தனியொரு ஆளாய் எத்துணை நாள்தான் இந்த வேலைகளை செய்வது, வந்து விடுங்கள். எத்துணை பேர் இருந்த இடத்தை விட்டு அசையாது உணவும் உறக்கமும் இல்லாது துரியாதீத நிலையிலேயே அமர்ந்திருந்த பூண்டி சுவாமிகள் ஞான மண்டலம், திருக்கைலாய ஞான மண்டலம். சாதாரண குடும்ப பெண்ணாகத்தான் உமாதேவி அம்மையார் வாழ்ந்தார். மிகுந்த எளிமையா பெரிய குங்குமப் பொட்டோடு இருப்பார்கள். போய் அவங்க முன்னாடி உட்கார்ந்தோம்னா என்ன கேள்வி கேட்டாலும் திடீர்னு உடம்பு கொஞ்சம் சிலிர்த்து அந்த சேஷாத்ரி சுவாமிகள் பிரசன்னமாவார். அப்படியே பாடி லாங்குவேஜ், வெர்பல் லாங்குவேஜ் எல்லாம் மாறி போகும். சேஷாத்ரி சுவாமிகள் அப்படியே நேரா பேசுவார், சூக்ஷ்மத்திலே. இசக்கி சுவாமிகளுக்கு குப்பம்மாள் அடிமையாக இருந்து சேவை பண்ணா, குப்பம்மாளுக்கு என்னுடைய பாட்டியார் அடிமையா இருந்து சேவை பண்ணாங்க, அனுசுயா அம்மாள். இசக்கி சுவாமிகளுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவர்களுக்கு துணியை துவைப்பு, அவருடைய தேவைகள் ரொம்ப கம்மி. ஆனா அந்த அந்த சிறு தேவைகள், வருகிற அன்பர்கள் மக்களுக்கு உணவளித்தல், அவரே சாப்பிட மாட்டார். அவர் சாப்பிட்டு நான் இதுவரைக்கும் மொத்தமா அவரை சுற்றி நான் வாழ்ந்த காலங்கள் ஒருவேளை 10 ஆண்டுகள் இருக்கலாம், அல்லது 10 to 15 ஆண்டுகளுக்குள் இருக்கலாம். பிறந்த சில நாட்களில் உள்ளேயே அவருடைய தரிசனம் கிடைத்தது. மேபி இந்த பிறந்த அந்த நிகழ்வுக்கே அவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் எனக்கு தோணுது. ஏன்னா பிறந்த நிகழ்வே அவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் டைம் குறிச்சாங்க. இந்த டைமை முடிவு பண்ணதே அவங்கெல்லாம் தான் முடிவு பண்ணாங்க. பிறந்ததிலிருந்து அவர்கள் சமாதி அடைந்தவரை பக்கத்திலேயே தான் வாழ்ந்தோம். 10 அல்லது 15 ஆண்டுகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது மொத்தத்திலும் நான் அவர் சாப்பிட்டு அதிகபட்சமாக 2-3 தரம் தான் பார்த்திருக்கேன். ஒரு தரம் தோசை சாப்பிட்றத பார்த்தேன். ஒரு சாதாரண இந்த மண்ணால் செய்யப்பட்ட தட்டு, சட்டி மாதிரி இருக்கிற மண்ணால் செய்யப்பட்ட ஒரு தட்டு, அதுல தோசை வச்சு, நாங்க திருவண்ணாமலையில் மல்லாகட்டன்னு சொல்லுவோம், கிரவுண்ட் நட், அதுல செஞ்ச சட்னி. ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு ஒரு வாய் எடுத்து, சாப்பிட்றியா கண்ணு அப்படின்னாரு என்ன. நானும் வாயை நீட்டினேன், வாயை திறந்தேன், வாயில வச்சாரு. இன்னமும் அந்த தோசை மல்லாட்ட சட்னி என்னுடைய ஃபேவரட். அது காரணம் இதுதான், அவர் கையாலே ஊட்டியதனாலே. தவறாம அவருடைய விரலையும் ருசித்தேன். கொஞ்சம் அழுத்தி கடிச்சிட்டேன்.
அவர் சிரிச்சுக்கிட்டே இன்னொரு வாய் எடுத்து வச்சார். ஒரு தரம் ஒரு கத்தி வச்சு மாம்பழத்தை நறுக்கி ஒரு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அது கையில கொடுத்தாரு, வாங்கி சாப்பிட்டேன். 2வது தரம் கையில கொடுக்க வந்தாரு. நான் வேணும்னே என்ன பண்ண, கையை மண்ணில் வச்சுட்டேன், தரையில வச்சுட்டேன். உடனே அவரு ஐய கையெல்லாம் மண் ஆயிடுச்சு, வாயை காட்டுன்னு நேராக வாயை காட்டி வச்சுட்டாரு. என்னுடைய பிளான் அதுதான், கையில மண்ணா இருந்தா கையில கொடுக்க மாட்டார் அப்படின்னு. இவங்க ஒவ்வொருவருமே ஒரு ஞான மண்டலம். திருக்கைலாயத்தின் வாழ்வியல் முறையிலே இவர்கள் மக்களுக்கு ஏற்படுத்தின கான்பிடன்ஸ். பஞ்சமுகத்திலே ரொம்ப சாதாரணமா வெறும் ஒத்தை கௌபீனத்தோடு அமர்ந்திருப்பார். சில நேரங்களில் அதுவும் இருக்காது. அமர்ந்திருந்து வருகிற மக்களுக்கெல்லாம் அவர் கொடுக்கின்ற ஒரே தீர்வு, பேசக்கூட மாட்டார். ஒரு சின்ன கருங்கல்லாலான பலகை, அதுக்கப்புறம் கரும்பலகையே வச்சிருந்தாரு. ஒரு கரி அல்லது சாக்கு துண்டுல நம்பர் மட்டும் தான் போடுவார், 108 நாள்னு. அப்படின்னா அந்த வந்த நபர் அவருடைய பிரச்சனை தீர்றதுக்கு 108 நாள் கிரிவலம் பண்ணணும், அவ்வளவுதான். மக்கள் அவர் சொல்லி பிரச்சனைகள் தீர்ந்ததனால் கிரிவலம் சுற்ற துவங்கி மலையை சுற்றி மனிதர்களாலேயே மாலை அமைத்தது போல் இருக்கும். இப்ப பௌர்ணமிக்கு மலை சுத்துற மாதிரி தினந்தோறும் மலைக்கு நரமாலை போட்ட இசக்கி சுவாமி, அண்ணாமலைக்கு மனிதர்களால் மாலையிட்ட நரமாலையிட்ட இசக்கி சுவாமிகள். நினைக்கவே நெஞ்சு கரைந்து கண்கள் கரைய வைக்கும் ஞான நேர்மை கொண்ட உத்தமர்கள். சமூக ரீதியாக, மத ரீதியாக சூழ்ச்சிகள் வழியாக திருவண்ணாமலையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், எப்படியாவது இந்த ஞான மண்டலம் மீண்டும் மலர்ந்து விட வேண்டும். இதுபோன்று சில 100 சித்தர்களாவது மீண்டும் அந்த பூமியில் வாழ்ந்து மக்களுக்கு இந்த கைலாயத்தின் ஞானச் சூழலியல் மீது மிகுந்த நம்பிக்கையையும் நேர்மையையும் மெய்மையையும் தர வேண்டும், தைரியத்தை வழங்க வேண்டும். இன்றைய சத்சங்கத்தின் சாரம், ஆதிசைவ வாழ்க்கை முறையே வேர், சக்தி வெளிப்பாடுகள் பழம், வாழ்க்கை முறை வேர். சக்தி வெளிப்பாடுகளை விட அதிகம் முக்கியம் கொண்டை கட்டலும் கொட்டை கட்டலும். இன்றிலிருந்து நிராகார சம்யமம், காயகல்ப யோகத்திற்கு உங்களை தயார்படுத்துவதற்காக நிராகார சம்யமம் துவங்குகிறது. நானும் உங்களோடு நிராகார சம்யமம் இருக்கப் போகின்றேன். உலகம் முழுக்க நிராகார சம்யமம் இருக்க விரும்பும் அன்பர்கள் இன்றிலிருந்து துவங்கலாம். காயகல்ப யோகத்திற்கு வர விரும்பும் அன்பர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இது 21 மாதங்கள் இலவச தியான முகாம். தியான முகாம்னு சொல்றதை விட ஆழமான வாழ்க்கை ஜீவன் முக்த தன்மையை மலர வைக்கும், ஜீவசமாதி அடைகின்ற, சுரூப சமாதி அடைகின்ற அறிவியல். வாருங்கள். சக்தி வெளிப்பாட்டை நமக்குள் எல்லாம் நிகழ்த்தும் பரமசிவனோடு சுத்தாத்வைத சுகபோத நிலையில் அமர்ந்திருப்போம். நிமிர்ந்து அமர்ந்து மகாவாக்கியத்தை உயிரே மலரும் விதத்தில் அஜபா ஜபமாக உச்சரித்து பரமசிவமாகவே அமர்ந்திருங்கள். 25 முகங்களோடு 50 கரங்களோடு ஒளி வடிவாக பரமசிவமாக அமர்ந்திருங்கள். ஓம் நித்யானந்த
பரமசிவோகம். 25 திருமுகங்களோடு 50 திருக்கரங்களோடு தாயார் மடியில் அமர்ந்திருக்க, பரமசிவ பரம்பொருளாக திருக்கயிலாய ஞான ஒளி மண்டலத்தில் நிறைந்து இருங்கள். ஓம் நித்யானந்த பரமசிவோகம்.